ஹாய் குட் மார்னிங் ஐ எம் திவ்யா ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைசிபிட்டல் டெண்டினைட்டிஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பைசிபிட்டல் டெண்டினைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அது எந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு அந்த மாதிரி கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். தென் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். தென் வி கோ டு எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைசிபிட்டல் டெண்டினைட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசிபிட்டல் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆம் ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க, பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நார்மலாக நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஜிம்முக்கு போகிறவங்களாம் சுண்டலிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மசிலை தான் என்ன சொல்லுவோம், பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக அது பைசெப்ஸோட நேம் தான் அது. ஓகே. ஸோ இந்த பைசெப்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ பைசிபிட்டல் அதை தான் பைசிபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெண்டினைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெண்டான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெண்டானா என்னன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். டெண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசிலுக்கும் போனுக்கும் நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது தசைக்கும் எலும்புக்கும் நடுவில் ஒரு ஜவ்வு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜவ்வு தான் என்னன்னு சொல்லுவாங்க, டெண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டெண்டானில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துடுச்சு, இல்லை அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னா பைசிபிட்டல் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு அந்த கண்டிஷன் வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் சைடாக நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ ஒன் சைடாக தூங்கிட்டோம் அப்படின்னா வரும். இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி வரும். ஓவர் ஸ்ட்ரெயின் நம்ம அந்த டெண்டனுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்தால் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருக்குன்னா இதுதான் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி கையை தூக்குவாங்க. இப்போது நார்மலாக நான் உங்களுக்கு பிஏ ஷோல்டர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நிறைய வீடியோஸில் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பிஏ ஷோல்டர்னு சொல்லியிருப்பேன், அதாவது பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஷோல்டர் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே இன்ஜுரி ஆகிருக்கும், ஸ்வெல்லிங் ஆகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை தான் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். நம்ம தனி கண்டிஷன் ஆல்ரெடி வேறு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் சைடாக படுத்து தூங்குறதுனால என்ன ஆகுது, ஓவர் ஸ்ட்ரெயின் அந்த டெண்டனுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவர் ஸ்ட்ரெயின் ஒன் சைடாகவே படுத்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, அந்த டெண்டனை வலிக்க ஆரம்பிச்சிடுது. சரிங்களா? அந்த டெண்டன் ஓவர் வெயிட் தாங்க முடியாமல் வீக்கமாக வெளியில் தெரியும். இந்த இடம் தொட்டிங்கனாலே வலிக்கும். இப்போ பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, கை இவ்வளோ தூக்குவாங்க, அதுக்கு மேலே அவங்களால தூக்கவே முடியாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் சடனாக கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் டக்குன்னு தூக்க முடியாது. ஏன்னா அந்த சடன் மூமெண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த டெண்டன் என்ன ஆகிடும், லாக் பண்ணிவிடும், நம்மளால் தூக்க விடாமல் பண்ணிவிடும். ஸோ நாம் என்ன நினச்சிப்போம், லைட்டாக வலிக்குது, ஓகே. பட் மசில் பெயினை விட டெண்டன் பெயின் இன்னும் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ உடனே கன்சல்டேஷன் முடிச்சுட்டு எக்ஸசைஸுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? தென் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் சைடாக படுத்தா வரும், சடனாக ஒரு வெயிட்டு தூக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி வரும். இன்னொன்று இப்போ பஸ்ஸில் போகிறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி பஸ் ஏறினோடனே நம்ம என்ன பண்ண முடியும், கம்பியை தான் பிடிக்க போவோம் இல்லையா? ஸோ மேலே கம்பி பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் நம்மளால பிடிக்கவே முடியாது. ஏன்னா இப்படி கம்பி ஹோல்ட் பண்ணும்போது வெயிட்டு ஃபுல்லாக இந்த பைசெப்ஸில் ட்ரைசெப்ஸில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வருது, முன் கையில் பின் கையிலையும் வரும். ஸோ அந்த மாதிரி ஆம் ஏரியாவில் வருதுன்னும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, வெயிட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த பெயின் வந்துடும். தென் அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பஸ் ஏறும்போதும் முடியாது, சடனாக ஒரு பொருள் இருக்குது, டக்குன்னு இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம், இல்லை டக்குன்னு ஒரு வெயிட்டு தூக்குறோம் அப்படின்னாலும் நம்மளால் தூக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் டைமில் தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
டக்குன்னு உங்களுக்கு ஒரு வெயிட்டை தூக்கிட்டா ஒரு இடம் பாயிண்ட் எனக்கு வலிக்குது, அதாவது ஒரு இடம் ஃபுல்லாக வலிக்கல, எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வலிக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல, ஐஸ் பேக் வச்சு கொடுங்க. சரிங்களா? வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் மசில்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஆஃப்டர் இல்லை எனக்கு ஐஸ் பேக் ஒத்துக்காது அப்படின்னும் போது நீங்கள் வார்ம் வாட்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு இந்த பக்கம் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த சைடில் பெயின் இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்குவோங்க. இன்னொன்று இந்த சைடில் படுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இப்படி கவுந்தெல்லாம் கை வச்சுட்டுலாம் படுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் படுக்கவே கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் அது வந்து இன்னும் இந்த மாதிரி கவுந்து நீங்கள் பிள்ளை மேலே வச்சுட்டு படுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடம் இன்னும் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ வலி அதிகமாக இருக்கும். பட் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். தூங்கும்போது நினைப்பீங்க பெயின் இருக்கிற ஏரியாவில் ப்ரெஷர் கொடுத்து தூங்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். பட் நீங்கள் அந்த டைமில் வலி தெரியாது, நல்லா சுகமாக தான் இருக்கும். பட் மார்னிங் நீங்கள் ஏஞ்சிங்கன்னா என்ன பண்ண முடியாது, உங்களை எழுந்திருக்கவே முடியாது. அந்த இடத்துல வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு பொசிஷன்லாம் தூங்காதீங்க. சரியா? ஃப்ளாட்டாக படுங்க, இல்லைன்னா ஆப்போசிட் சைடில் படுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த இடம் எனக்கு வலிச்சிட்டே இருக்குது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக படுத்தாலுமே ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் தள்ளிவிட்டு இந்த சைடில் பின்னாடி வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு தென் அப்புறம் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம். அப்போ பெயின் தெரியாது. சரியா? ஸோ அந்த பொசிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டு தூக்கக்கூடாது. ஓகே, வெயிட்டு தூக்கக்கூடாது, வலி இருக்கிற பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. தென் வெயிட்டு தூக்கக்கூடாது, வலி இருக்கிற பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது, கையை உதறக்கூடாது, ஊனக்கூடாது. இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையை சடனாக இப்படி உதறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் உதறும்போது என்ன ஆகும், இந்த இடம் வரைக்கும் நமக்கு ஷேக் ஆகும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷனாக ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கையை உதறவோ இல்லை உட்காந்து ஏந்திருக்கும் போது நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கையை ஊனி எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வலி இருக்கிற பக்கமாக நீங்கள் ஊனா தேவையில்லை, நார்மல் சைடில் இருக்கலாம், அந்த சைடில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எழுந்துருங்க. யாராச்சும் ஹெல்ப்பை கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு எழுந்திக்கோங்க. வலி இருக்கிற பக்கமாகவே ஊனியெல்லாம் எழுந்திருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஞாபகம் இருக்குல்ல என்ன நான் சொல்கிறேன்னு. ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது, கையை ஊனக்கூடாது, உதறக்கூடாது. ஓகேவா? இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். மெயினாக ஒரு கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ஸ். ஓகேவா? எது வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. மெயினாக எக்ஸசைஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரெக்கவர் கிடைக்கும். ஓகேவா? இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அட் த சேம் டைம் நான் இந்த பக்கம் தான் படுப்பேன் அப்படின்னா அந்த பெயின் குறையாது. சரிங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்க்கு போகலாம். சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா? இதில் எனி டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, தென் ஓகே எக்ஸசைஸ்க்கு போகலாம். இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த சைடு தான் பெயின் சொன்னாங்க இல்லையா? ஸோ ரைட் சைடில் எனக்கு வலி இருக்குன்னும் போது ரைட் சைடோட கையை வந்து இப்படி வச்சுக்கணும். எப்படி வைக்கணும், இப்படி, அதாவது எல்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். இதுதான் எல்போ. சரிங்களா? ஸோ எல்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும், ரிஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஷனில் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கை பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டிகிரி அளவுக்கில் நீங்கள் வச்சுக்கணும். டைரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சைடு எனக்கு பெயின், அதாவது ரைட் சைடில் பெயின் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், இந்த பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, தெரியுதா, நல்லா தெரியுதா, இந்த மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட் சைடை பாடியை டர்ன் பண்ணணும். ஓகேவா? கை இப்படியே தான் இருக்கணும், உடம்பு மட்டும் டர்ன் பண்ணணும். அப்போ தான் இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக
இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் பெயின் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இப்படி ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் வச்சுருங்க. ரைட் சைடில் டர்ன் பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுறது ஃபீல் ஆகும். இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 to 10 கவுண்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டூ ரிலாக்ஸ். ஓகேவா? தென் திரும்ப அதே மாதிரி கை வைக்கணும், நல்லா பாடி டர்ன் பண்ணிக்கணும், ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக பண்ணணும். மார்னிங் ஈவினிங் மட்டும் பண்ணால் போதும். இல்லை ஆஃப்டர்நூனில் எனக்கு டைம் இருக்குது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஆஃப்டர்நூனில் ஒர்க் இருக்கும் அப்படின்னா வேண்டாம், காலையிலே சாயந்தரம் 2 வேளை பண்ணால் போதும். காலையிலே 10 டைம்ஸ், ஈவினிங் 10 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான், பட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். என்ன டவுட்னாலும் நான் அழகாக கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.